நாம் ஒரு நாள் என்று நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். தேவன் மனிதனுக்கு வகுத்து வைத்திருக்கிறார். 24 மணி நேரம் ஒரு நாள் குறிப்புக்காக தான் தேவன் சந்திரன், சூரியன், நட்சத்திரம், பூமி சுத்துறது, சந்திரன் சுத்துறது, சூரியன் நகர்றது எல்லாமே இந்த ஒரு கால குறிப்புக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். எந்த காலத்துக்கு உட்பட்டவர்களுக்கு கால குறிப்பு. அல்ல, தேவன் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் நித்தியமானவர். அவருக்கு கடிகாரம் கிடையாது, கேலண்டர் கிடையாது, ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. காலத்துக்கு உட்பட்டவர்கள், கால சிறைக்குள் உட்பட்டவர்கள். பாவத்துக்குள் உட்பட்டதுனால நம்ம காலத்துக்குள் உட்பட்டு விட்டோம். ஏதேன் தோட்டத்திலே நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார். ஆதாம் ஏவாள் மரிக்கும்படியாக அவர் மரிக்கும்படியாக அவர் ஏற்பாடு பண்ணவே இல்லை. ஆனால் மரணத்தின் ஜீவனை வைத்திருந்தார். மரணத்தின் ஜீவனையும் தோட்டத்தில் மத்தியிலே வைத்திருந்தார். அது உங்களுடைய சுயாதீனம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். சின்ன பிள்ளைகளை படிக்க வைக்க, நீ இன்ஜினியருக்கு தான் படிக்கணும், நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா சில பிள்ளைங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களை பேனா பென்சில் எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெஞ்சு மேல நம்ம அதை காட்டிலும் ரொம்ப விசேஷத்த ஞானம் உள்ளவர்கள் ஸ்கூல் பிள்ளைங்களை காட்டிலும். ஆகையினால பேனா கட்டணும் தொடர்ச்சி கட்டாது. ஏதேன் தோட்டத்திலேயே முதல் நாள் ஆண்டவர் தேவன் பூமியை சிருஷ்டித்த போது சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு நாளுக்கு நான் காலை முதல் சாயந்தரம் வரை நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி ஒரு நாளோட ஆரம்பம் சாயங்காலம். அது ஆகையினால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சாயந்தரம் 6 மணி ஆனோன்னு மறுநாள் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் கேலண்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேலண்டர் அவங்க கடிகாரத்தின்படி சாயந்தரம் 6 மணி ஆனா அடுத்த தேதி. நீங்க நமக்கு ராத்திரி 12 மணி ஆனோன்னு தேதி என்னன்னு 11 மணிக்கு ராத்திரி 11 மணிக்கு கேட்டா அதே டேட் சொல்லுவாங்க. ஆனா 12 மணிக்கு மேல கேட்டோம்னா ரயில்வே டைம்ல 12 மணிக்கு மேல கேட்டா டேட்டு மாறிடும். இன்னைக்கு தேதி என்ன ஆக்சுவலா? 25. இந்த 25ஆம் தேதி எது வரைக்கும் இருக்குன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் நமக்கு. ஆனால் யூதர்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்திலேயே என்ன ஆயிடுது? சாயந்தரம் 6 மணி ஆனோன்னா 26ஆம் தேதி வந்துருக்காங்க. அவர்களுக்கு சாயங்காலமானால் மறுநாள் ஆரம்பிக்கிறது. நல்லா புரியும். அவங்க சாயங்காலமானால் ஏதேன் தோட்டத்திலே தேவன் சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப சாயங்காலம் என்பது ஒரு கடைசி, சாயங்காலம் என்பது ஒரு நாளின் முடிவு. ராத்திரி 12 மணி நெருங்கும் போது இன்னைக்கு நாள் முடிய போது நம்ம நினைக்கிறோம். ரயில்வே டைம் 12 மணிக்கு மேல அடுத்த நாள். நிறைய பேர் என்ன ரிசர்வேஷன் பண்ணும்போது பெரிய குழம்பி போடுவாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதி என்ன? நம்ம மறுநாள் இன்னைக்கு நைட்டு 12:12 ட்ரெயின் வச்சுங்க. நீங்க நாளைக்கு தேதியை போடணும். ரிசர்வேஷன் ஃபார்ம்ல இன்னைக்கு நைட்டு 12:15 வேர்ல்ட் சிட்டி எக்ஸ்பிரஸ் 12:15 டைம். அப்ப நான் 12:15 சென்னை போற ட்ரெயின். நம்ம இன்னைக்கு தேதியில டிக்கெட் ரிசர்வேஷன் பண்றோம்னா நம்ம இன்னைக்கு தேதியை போடக்கூடாது. 12 மணி தாண்டினோம்னா நாளைக்கு தேதியை போடணும். ஆனா நம்ம பேச்சுவார்த்தையில இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லுவோம். 25ஆம் தேதி நைட் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லுவோம். ஆனா ரயில்வே கேலண்டர் படி அது 26ஆம் தேதி போறீங்க. ஃபார்ம் நிறைய பேர் ஃபில்அப் பண்ணி தப்பா ஃபில்அப் பண்ணி நிறைய பேர் கேன்சல் ஆகி ஏமாந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த குழப்பம். ரெகுலரா ட்ரெயின்ல போறவங்க தான் சுதாரிச்சு போடுவாங்க. புதுசா ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்றவங்கன்னா அந்த நைட்டு 12:15 12:30 முந்தின நாள் கணக்கில் போடுவாங்க, முந்தின நாள் தேதி. ஆனா ரயில்வே டைம் மாறிடுது. அதே போல தேவனுடைய கேலண்டர்ல சாயங்காலமான உடனே மறுநாள் மாறிடுது தேவனுடைய கேலண்டர்ல. ஆகையினால யூதர்கள் அவருடைய கேலண்டர் படி அவருடைய கடிகாரம் வேற, நம்ம கடிகாரம் வேற. அவருடைய கடிகாரத்திலே சாயந்தரமானவன்னு அவர் டேட் மாறிடும். இந்த ஆட்டோமேட்டிக்கா சில கடிகாரம் டேட்லாம் உள்ளது. அது 12 மணியோட டேட்டு மாறும். ஆனால் யூதர்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். சாயந்தரமான மறுதேதி ஆயிடும். அவர் எந்த மறுதேதினால் அவர் நம்ம கேலண்டருக்கு மறுதேதி ஆகாது. அவருடைய கேலண்டர்ல அவருடைய மாதங்கள் ஆபிப் மாதம், சீப் மாதம், சிவான் அந்த மாதத்தின்படி மறுதேதி ஆகிவிடும். உலகத்துக்காக பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுவான கேலண்டர். அதே போல பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராத்திரி 12 மணிக்கு மறுநாள் மாறணுங்கிற ஒரு ஒழுங்குக்கு வச்சிருக்கிறாங்க. உலகம் பூரா யூனிஃபார்மா
இருக்கணும்ட்டு. அந்த யூனிஃபார்ம் இருக்கிறதுக்காக தான் இந்த கேலண்டரை ஒழிய யூதர்களுக்கு இந்த கேலண்டர் ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் வந்து வேற. அதே போல வேதத்திலே உள்ள ஸ்பிரிச்சுவல் கேலண்டரும் வேற. யூதர்கள் பின்பற்றக்கூடிய கேலண்டர் வேதத்தில் உள்ளது. ஆகையினால ஆதியாகமம் 1 அதிகாரத்துல முதல் நாள் சாயங்காலம் முதல் எதை சிருஷ்டித்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்து தேவாவியன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார். தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த பகல் அல்ல, காஸ்மெட்டிக் லைட். அவருடைய வெளிச்சம் வந்து ஸ்பேஸ்ல உள்ள வான வெளிச்சம். இந்த சூரியனால் வந்த வெளிச்சம் அல்ல, சந்திரனால் வந்த வெளிச்சமும் அல்ல. சூரியனும் சந்திரனும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக ஒரு வெளிச்சம் இருந்தது. சூரியனும் சந்திரனையும் இப்ப நமக்கு சூரிய வெளிச்சம். இப்ப நம்ம இந்த வெளிச்சத்தை என்னன்னு சொல்லுவோம்? சூரிய வெளிச்சம். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் நல்லா வெளிச்சம், அது சந்திரனுடைய வெளிச்சம். ஆனால் இங்க வெளிச்சம் உண்டாது கடவுள் என்று சொன்னது சூரிய வெளிச்சமும் கிடையாது, சந்திர வெளிச்சமும் கிடையாது. அப்ப என்ன வெளிச்சம்? காஸ்மெட்டிக் வெளிச்சமும் கிடையாது. ஸ்பேஸ்ல ராக்கெட்ல போகும்போது வானத்தோட காஸ்மெட்டிக் லைட்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல உள்ள வெளிச்சம் அது வந்து எல்லா நட்சத்திரங்களுடைய வெளிச்சமும் சேர்ந்தது ஒண்ணு. ரெண்டாவது வான மண்டலத்தை ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் எப்பவுமே. அந்த வெளிச்சத்துக்கு காஸ்மெட்டிக் லைட்னு சொல்லுவாங்க, அது விஞ்ஞான பூர்வமாக. ஆனால் தேவன் அந்த வெளிச்சத்தை சொல்லவில்லை. தேவன் எந்த வெளிச்சத்தை நாம எதிர்பார்க்கிற எந்த வெளிச்சத்தையும் சொல்லல. அவர் சொன்ன வெளிச்சம் என்ன வெளிச்சமா இருக்கும்? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அவரே வெளிச்சமா இருக்கார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நாட்கள்ல நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா. அப்ப அது என்னது? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. உன்னில் உள்ள ஒளி இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப அவர் சொன்னது என்ன? அப்ப அவர் சொன்ன ஒளி வெளிச்சம்லாம் என்ன? எல்லாம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியம். அப்ப இங்க ஆதி ஆகமத்திலே சொன்ன வசனத்துல இருந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்துக்கு வரலன்னா முழு வேதாகம் புரியாது. வசனத்துல இருந்து ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் முழு வேதாகமும் ஒரு அஞ்ஞானி படிப்பதை போல் படித்து தெரிந்து கொள்ளலாமே ஒழிய வேதத்தின் ரகசியங்கள் அதிசயங்கள் உள்ள தேவன் வைத்துக்கிற புதிர் இதெல்லாம் ஓமைக்குண்டான ரகசியங்கள் எல்லாமே அறிந்து கொள்ள முடியாது. இவன் மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்குள்ளே பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்குன்னு அதை ஆராய்ச்சி பண்ண போயிட்டான். கடைசியில முதல்ல உள்ள காரியம் வெளிச்சம் என்றால் என்ன? ஆவிக்குரிய வெளிச்சம். முதல் வெளிச்சம் ஆவிக்குரிய வெளிச்சம். அங்க ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் ஆவிக்குரிய இருளையும் ரெண்டாக பிரிக்கிறார். ரெண்டாவது சூரிய வெளிச்சம், அது வந்து ஒரு பக்கம் பகல், இன்னொரு பக்கம் இரவு, இது ரெண்டாக இருக்கிறது. ஆனால் இது வந்து அடையாளம். சூரிய வெளிச்சமும் இங்க வெயில் இருக்குது, அமெரிக்கால ராத்திரியா இருக்கும். அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு போன் பண்ணா ராத்திரி வேலையா இருக்கும். அப்ப இது நாம் சொல்லக்கூடிய வெளிச்சமும் இருளும். இந்த வெளிச்சத்தை இங்க ஆதி ஆகமத்தில் அவர் சொல்லவில்லை. ஆதி ஆகமத்தில் அவர் சொன்ன எந்த வெளிச்சத்தை சொல்றாரு? ஆவிக்குரிய வெளிச்சம். அப்ப ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வாங்க தள்ளி ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்ப இங்க ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட வெளிச்சம் என்பது என்ன என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆகமத்தில் வெளிச்சத்தையும் பகலையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறு, பகல் இல்ல, வெளிச்சத்தையும் இருளையும். இருள் என்ன? ஆவிக்குரிய இருள். இன்னைக்கு உலகம் ஆவிக்குரிய இருள் இருக்கு. உலக மக்கள் ஸ்தாபன சபைகள் ஆவிக்குரிய இருள் இருக்கு, குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். லோத்து வீடை சுத்தி தேவதூன் உள்ள போய் அவன் லோத்த கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு கதவை சாத்தணும்னு அங்கே சோதோம் குமாரா மக்களுக்கு வந்து குருட்டாட்டம் வந்து விட்டது. வீட்டை சுத்தி வர்றான், கண்ணு தெரியல. ஆனா என்னது, அவங்க அந்த வெளிச்சம் இல்லைங்கிற அர்த்தத்தில் அவன் கண்ணு தெரியவில்லை. வாசல் எங்கே என்று கண் மறைக்கப்பட்டது. தேவன் கண்ணை குருடாக்கி விட்டார், ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கி விட்டார், மனக்கண்ணை குருடாக்கி விட்டார். அவர்கள் லோத்தோட வீட்டுக்குள்ள என்ட்ராக முடியல.
அப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு தேவன் உங்கள் மனக்கண்ணை திறந்தாதான் தேவனுடைய வீட்டுக்குள்ள நுழைய முடியும். தேவன் இருக்கக்கூடிய இடத்துல 2 தூதர்கள் போய் லோத்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. 2 தூதர்கள் போனா தேவன் போனது மாதிரி. ஏனென்றால் எலியாவும் மோசையோட ஆவியும் இயேசு கிறிஸ்துக்குள்ள மர்ருவ மலையில என்னாச்சு, இவருடைய நேசகுமாரனும் அது 2 பத்தியும் காணும். ஏனென்றால் எலியாவின் ஆவி என்றால் யெகோவா தேவனுடைய ஆவி, மோசையின் ஆவி என்றால் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி என்பது எலிசாவின் ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. எலியாவின் ஆவி, எலியாவும் எலிசாவும் சேர்ந்தாதான் மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடு. மனுஷகுமாரின் நாட்கள், கடைசி நாட்கள மனுஷகுமாரன் நாட்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கடைசி நாட்கள மனுஷகுமாரன் நாட்களை காண வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுறாங்க. மனுஷகுமாரன் நாட்கள் என்றால் என்ன? தேவன் மனுஷனுக்குள் வெளிப்படுவது, தேவன் மனுஷகுமாரர்களுக்குள் வெளிப்படுவது. விதைக்கப்பட்ட கோதுமை மணியுடைய ஜீவன் அறுவடையின் கோதுமை மணியிலே வெளிப்படுவது. விதைக்கப்பட்ட ஒரு மாம்பழத்தை முளைக்க போட்டீங்கன்னா அந்த மாம்பழத்தில் உள்ள ஜீவனை நீங்க எப்ப எடுக்க முடியும்? மரம் பிரதி உற்பத்தி, அது ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தாதான் ரீப்ரொடக்ஷன் வர முடியும். ஒரு விதையில ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது திரும்ப 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 முளைக்கப்பட்டு வளர்ந்து ஒரு மரத்துல உள்ளத பல கோடி மரங்கள் வளர்ற அளவுக்கு பழுகி பெருகணும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு? நித்திய ஜீவனை இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிற விதைக்கப்பட்ட கோதுமை நித்திய ஜீவனை அறுவடையின் கோதுமை தான் பார்க்க முடியும். அப்ப அந்த ஜீவன் உங்களுக்குள் வர வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மரங்களை விதைத்து விட்டார். பொல்லாங்க நிலையை இரவிலே களைகளை விதைத்தான். ஹைபிரிடு கொண்டாந்தான். அதோட உண்மையான அர்த்தம் என்னது? ஹைபிரிடு. பிராய்லர் கோழி முட்டையிடாது, அது ஆம்பளை கோழியா பொம்பளை கோழியானு தெரியாது. எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? கறி வாங்கும் போது அவங்க நிறைய கோழியை வச்சு வெட்டிட்டு இருப்பான். எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், பொந்தா கோழி மாதிரி. ஆனால் அது முட்டை கோழி கிடையாது, அது முட்டையிடாது. கொழுப்பு அடைச்சி போய் அது என்ன பண்ணிருக்கு? சுத்தமா முட்டையிடறதுக்கு அது பலன் கிடையாது. அவன் அந்த புரத அந்த சத்து தான் வரணும் முடியாது. கறியில் உள்ள சத்தை உண்டாக்கணும்னு சொல்லி அவன் அதுக்குண்டான மருந்து தீனி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து அது முட்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. கோழி முட்டையிட்டுச்சுன்னா, நாட்டுக்கோழி வச்சிருக்கணும் தெரியும், நிறைய முட்டையிட்டுச்சுன்னா அந்த கோழி சத்து இருக்காது, அந்த கோழி டேஸ்ட் இருக்காது. வெடக்கோழியா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? வெடக்கோழி அது முட்டையிடுற பருவத்தில் அரிசி சாப்பிட்டாதான் டேஸ்ட். அதே போல சேவல் என்ன சொல்லுவாங்க? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி, சேவல் கூவ ஆரம்பிச்சுன்னா அது பலன் குறைய ஆரம்பிச்சு. சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே கூவ ஆரம்பிக்கிற போது அரிசி சாப்பிட்டா அது நாட்டுக்கோழியில அது விசேஷித்த டேஸ்ட். ஆனா பிராய்லர் கோழியில என்ன கிடையாது? ஒன்னும் கிடையாது. ஜீவன் கிடையாது, மரித்து போன கோழி. ஆனா அது சுவாசிக்குது, அது மூச்சு விடுது, அதுக்கு உயிர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அது ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதை பண்ணணும்னா இவன் என்ன பண்ணணும்? ஹைபிரிட் மெத்தட்ல தான் பண்ணணும். அதே போலதான் தேவன் இந்த பூமியில ஆதாம் ஏவாளும் சிருஷ்டிக்கும் போது பிசாசானவன் மனிதர்களை பிராய்லர் கோழி மாதிரி படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். பிசாசினால் சிருஷ்டிக்க முடியாது. அவன் சிருஷ்டிகர்த்தர் அல்ல. தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தா அவனும் இன்னொரு மனுஷனை சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் தீங்கு நாளுக்கு என்று பொல்லாங்கனை தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் யாரு? பொல்லாங்கனாகிய பிசாசுடைய சந்ததி, பிசாசுடைய புத்திரர்கள், சர்ப்பத்தின் வித்துக்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவனும் அந்த ஆதி ஆகமத்தில் இருந்து அவன் தன்னுடைய ஜனங்களை உற்பத்தி பண்ண முடியவில்லை. ஆனால் அவன் ஹைபிரிட கொண்டாந்துட்டான். எதை கொண்டாந்துட்டான்? ஆகையினாலதான் அந்த காயின் பிறக்கும் போது கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லுகிறாள் ஏவாள். அது கர்த்தரால் தான் பிறந்தது, ஆனா பிசாசினால பிறந்தது. எப்படி என்றால் அது கொடுத்த ஜீவ சுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நாய்க்கும் பன்னிக்கும் கழுதைக்கும் எல்லாத்துக்கும் ஜீவ சுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. ஆனால் அதனுடைய ஆத்மா அது கிடையாது. அந்த ஜீவனை அது பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலும் கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொன்னார். ஆனா பின்னாடி சேர்த்து பிறக்கும் போது கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன்றான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சேர்த்து அவளுடைய குமாரன். ஆனால் அந்த காயின் ஒரு மனிதன், அவ்வளவுதான். காயின் ஒரு மனுஷன் தான், ஆனா தேவனுடைய குமாரன் அல்ல. ஆகையினால தெளிவா ஏவாள் கூட விவரமா தான் பேசியிருக்கா. கர்த்தரால் குமாரன் பெற்றாங்க. யாரு?
அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன்னு சொல்றார். மனுஷனுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க பிள்ளை பையன் ரோட்ல போகும்போது ஒரு மனுஷன் போறான்னு சொல்லுவீங்களா? என் பையன் போறான்னு, அது யாருங்கிற என் பையன் போறான்னு. ஆனா ரோட்ல இன்னொருத்தன் போகும்போது ஏதோ ஒரு மனுஷன் போறாங்க. அதே போல்தான் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொன்னார் ஏவாள். அநேகர் அதை எடுத்து கர்த்தரால் தானே பெற்றிருக்காரு, அவன் எப்படி சாத்தாண்டை செஞ்சு நீங்க சொல்ல முடியும்? அப்படின்னா கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன், எல்லா மனுஷனுடைய ஆவியும் கர்த்தருக்கு தான் வருது. ஆகையினால கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொன்னால், ஆனால் சேர்த்து பிறக்கும் போது கர்த்தரால் ஒரு குமாரன், அவன் தான் புள்ள. அவன் தான் யாருக்கு பிள்ளை? ஆதாமுக்கும் பிள்ளை, ஏவாளுக்கும் பிள்ளை. ஆனால் ஏவாளுக்கு அந்த முதலாவது பிறந்த காயினை கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு காரியம்! அந்த சின்ன வார்த்தையில தேவன் ரகசியத்தை வைத்திருக்கிறார். அப்ப ஆதியில வெளிச்சம் வெளிச்சத்தையும் இருளையும் இரண்டாக பிரித்தார்னா, இந்த வெளிச்சத்தையும் பகல் இந்த வெளிச்சத்தையும் அல்ல. ஆனா வெளிச்சத்துக்கு என்ன பேரு? வெளிச்சத்துக்கு பகல் என்றும். கடைசி நாட்கள்ல அங்கே சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். அங்க சூரியன் சந்திரன் சியோன் மலைக்கு நம்ம ஆளுகைக்குள்ள போகும்போது அங்கே தேவனே அங்க சியோன் மலையில வெளிச்சமா இருப்பார். ஆனால் அந்த பிரமிடோட மேல் பகுதி தான் சியோன் அடையாளம். அதற்காக அந்த பிரமிடுக்கு வந்து தலைக்கல் வைக்கல. இந்த தலைக்கல்லானது மேல வைக்கல. உலக எகிப்தில் உள்ள எல்லா சிலைக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பால இருக்கணும். ஷார்ப்பா இல்ல, மேல சதுரமா தான் இருக்கும். எந்த இடத்துல வெட்டினாலும் சதுரமா தான் வரும். ஆனால் உண்மையான பிரமிடுக்கு என்பால் தலைக்கல் இணைஞ்சதுன்னா அது அங்கே மேல ஷார்ப்பா இருக்கணும். ஆக இதுவரை தலைக்கல் இணையவில்லை என்று அவர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் தலைக்கல் இல்லாதபடி பிரமிடை கட்டினார்கள். இந்த கடைசி நாட்களில் தேவனும் மனிதனும் இணைந்தாதான் தலைக்கல் இணைந்ததுக்கு அடையாளம். அப்போ உண்மையான இந்த பிரமிடு ஏனோக்கினால் கட்டப்பட்டது. முதல் பிரமிடு ஏனோக்கினால் கட்டப்பட்டது. எந்த மனுஷனும் கட்ட முடியாது. இன்னைக்கும் அந்த ஏனோக்கு கட்டின பிரமிட எவ்வளவு பெரிய கிரேனை வச்சுன்னு கட்டுறதுக்கு முடியாத கண்டிஷன்ல இருக்கு. ஆகின உலக அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி போட்டோம். அப்ப இந்த வெளிச்சம் என்பது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆதியாகமத்தில் சொன்னது வெளிச்சம் வேற, அது சூரியன் உண்டாவதற்கு முன்பதாக இருந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு சிருஷ்டித்த பிறகுதான் வெளிச்சத்தின் இருளை என்ன பண்ணாரு? ரெண்டாக பிரித்தார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப முதலாவது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி, அப்ப தேவனுடைய பார்வையிலே சாயங்காலம் என்பது ஆரம்பம். சாயங்காலம் என்பது ஆரம்பம். ஆகையினால யூத கேலண்டர்ல சாயங்காலத்தில் மாத்துறாங்க. அடுத்த தேதி வருகிறது. இப்பொழுது கடைசி நாட்களில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுல சொல்லப்பட்டிருக்கு? எங்க இருக்கு? சகரியாவின் புத்தகம் 14:7 ஒரு நாள் உண்டு. அந்த நாளுடைய ஆரம்பம் சாயங்காலம். நல்லா புரிஞ்சுங்க. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிற்று. நம்ம எல்லாம் நிறைய குழம்பி போய் ஆவிக்குரிய சாயங்காலம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும்? வருஷ பிராரம்பத்தை என்ன வரும்? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அடுத்து ராக்காலம் தான். ராக்காலம் ஆயிடுச்சா விடியற்காலம். அப்ப தேவன் ஊமையாக சொல்லுகிறார். சாயங்காலம் சாயங்காலம் என்பது நம்ம பார்வையில முடிவு, ஒரு நாளோட முடிவு சாயங்காலம். தேவனுடைய பார்வையில சாயங்காலம் தான் ஆரம்பம். சாயங்காலம் தான் ஒரு நாளுக்கு ஆரம்பம். ஆகையினாலே ஒரு நாள் உண்டு. அந்த நாள் காலை தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் நம்ம சொல்லல. இத்தனாம் தேதியில ஒரு நாள் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோம். இத்தனாம் தேதி நம்ம பேசும்போது வழக்குல அடுத்த மாசம் 15ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோம், காலையில இங்கிருந்து அங்க போவோம் அப்படின்னு நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் உண்டு. ஆனால் அந்த நாளில் ஆரம்பம் வந்து சாயங்காலம். சாயங்காலம்
தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்திலே ஒரு சாயங்கால வெளிச்சம் உண்டாகும். அது சூரிய வெளிச்சம். சூரியன் மறையும் போது ஒரு செவ்வானம் வரும். அது சூரியனால் அந்த மேகத்துல மோதி அந்த சூரிய வெளிச்சம் மோதி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு வெளிச்சம் வரும் சாயங்காலத்துல. கவனிச்சிருப்பீங்க கிராமத்துல என்ன அந்த வெளிச்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். மற்ற வெளிச்சத்தை காட்டிலும் அந்த வெளிச்சம் ஒரு வித்தியாசமான மஞ்சள் கலர் லைட் போட்டது மாதிரி ஒரு வித்தியாசமான கலர்ல வரும். அப்ப ஒரு சாயங்காலம் என்பது வேதத்தின்படி அது ஆரம்பம். அப்ப சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிட்டுன்னு ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாயங்காலத்தின் விடியற்காலம் முதல்ல அப்ப சூரியன் உண்டாக்கப்படவில்லை, சூரிய கடிகாரத்தின்படி அவர் சொல்லவில்லை. சாயங்காலம் என்பது மணிக்கணக்கில் சொன்னா நம்ம சாயங்காலத்துல விடிய காலம் வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், சாயங்காலம் 5 மணில இருந்தோ இல்ல 6 மணில இருந்தோ மறுநாள் காலையில 5 மணி வரைக்கும் விடிய காலம் டைம் சொன்னா இப்படி சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப சூரிய டைம் கிடையாது, அது ஆவிக்குரிய நேரம். இப்ப நம்ம ஆவிக்குரிய நேரத்தில் எந்த நேரத்தில் இருக்கிறோம்? சாயங்காலத்தில் இருக்குமா, விடியற்காலத்தில் இருக்குமா, ராத்திரியில் இருக்கிறோமா? லவோதிக்கா சபை காலத்தின் தூதன் வந்து சாயங்கால செய்தியாளன் அவர் பேர். அவர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்தியாளனும் சாயங்கால செய்தியாளன். புரிஞ்சுங்க, பவுலும் சாயங்கால செய்தியாளன், இருமைய சாயங்கால செய்தியாளன். ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் அது ஆவிக்குரிய நாள். 7 நாள், 7 சபை காலங்களுக்கு 7 நாளாக தேவன் வர்ணித்திருக்கிறார். 7000 வருஷம் ஆச்சு பூமியை தேவன் உருவாக்குவதற்கு. 6000 வருஷம் ஆச்சு. ஏனென்றால் நம்முடைய கணக்கின்படி 6000 வருஷம், தேவனுடைய கணக்கின்படி தான் அது 6 நாள். சாயங்காலம் விடியற்காலம் என்பது 6 நாள் என்பது தேவனுடைய கணக்கு, தேவனுடைய கேலண்டர். கர்த்தருடைய கேலண்டர் என்னது? கர்த்தருடைய கேலண்டர் என்பது ஒரு நாள் என்பது 1000 வருடத்துக்கு சமானமாக இருக்கிறது. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னா அந்த 1000 வருஷம் வர்றதுக்குள்ள 969 வருஷத்துல மெத்துசலா சாகணும் மேக்சிமம். அவன் 1000 வருஷத்தை தொட முடியாது. அப்போ தேவனுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடமா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு சாயங்காலம் விடியற்காலம் ஒரு 1000 வருடத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அப்போ 6 நாள் என்பது 6000 வருஷம். தேவன் ஆரம்பத்திலே தேவன் மணவாளனாகிய ஆதாமையும் மணவாட்டியாகிய ஏவாளையும் எடுப்பதற்கு 6000 வருஷம் ஆச்சு. நம்ம கணக்கின்படி, நம்முடைய கேலண்டர் படி. ஆனால் தேவனுடைய கேலண்டர் படி 6 நாள். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடினாலும் அதை பரிசுத்தமாக்கினார். அந்த சப்பாத், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி அதை பரிசுத்த நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டியது நித்திய கட்டளை என்று சொல்லிட்டார். என்ன கட்டளை? நித்திய கட்டளைன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முடிவே கிடையாது. ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு முடிவே கிடையாது. அது எழுத்தின்படி உள்ள ஓய்வு நாள் அல்ல. நம்ம இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசரிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று எழுத்தின்படி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலன்னா மகா பெரிய பாவம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் அதை எழுத்தின்படி விசுவாசிக்கிறோம். ஆனால் அது ஆவிக்குரிய ஞாயிறு, ஆவிக்குரிய ஓய்வு நாள். அப்ப ஆவிக்குரிய ஓய்வு நாள் என்பது உண்மையான ஓய்வு நாளாகிய 1000 வருட அரசாட்சிக்கு அது அடையாளமா இருக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு அது அடையாளமா இருக்கிறது. அப்ப உண்மையான ஓய்வு நாள் என்பது வரக்கூடிய 1000 வருஷம் இனிமேல் வரக்கூடியது. அந்த ஓய்வு நாள்ல நித்தியமாக நாம் நித்திய ஜீவனோடு நம்ம அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இப்பொழுது மரண சரீரத்தில் இருந்து கொண்டு நாம் ஓய்வு நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். மரண சரீரத்தில் இருந்து ஓய்வு நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வரும் நாட்களில் நித்தியமான சரீரத்தை பெற்றிருந்து மகிமையின் சரீரத்தில் இருந்து தேவன் நம்மை ஆசரிக்க பண்ணும்படி செய்ய போகிறார். வரக்கூடிய ஓய்வு நாள் இன்னும் வரல. இதுக்கெல்லாம் அங்க பூமியில சண்டை. சனிக்கிழமை ஆராதனைக்காரன் நாங்க தான் கரெக்டா ஆராதிக்கணும். என்னது? 7th டே, கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அப்ப நாங்க ஆராதனை பண்றதா கரெக்ட் அப்படின்னு 7th டே சர்ச் டாக்டரின் 7th டே சர்ச்சில் உள்ள அவங்க பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பது சனிக்கிழமை ஆராதிப்பதுதான் சரியான ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பது தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எழுத்தின்படி அது கரெக்ட்.
ஆவிக்குரிய வார்த்தையின்படி தப்பு. அதே போல் நம்ம சொல்றது மட்டும் எழுத்தின்படி தப்பு. எழுத்தின்படி சரியா? எழுத்தின்படியும் தப்பு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற ஆவிக்குரிய சரியா தப்பா? செவன்த் டே சர்ச்சோட டாக்டரின் பிரகாரம் 7ஆம் நாள் தேவனை ஆராதிக்க வேண்டும். வாரத்தில் முதல் நாள் தேவனை ஆராதிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி வாரத்தில் 6 நாள் கர்த்தர் 6 நாள் தேவன் பூமியை சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அது சனிக்கிழமையா இருக்கிறது. அப்ப 7ஆம் நாள் சனிக்கிழமையா இருக்கிறபடினால் அன்றைக்கு தான் அவங்க ஆராதனை செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி செவன்த் டே சர்ச்சுக்காரங்க பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. நீ பெந்தேகோஸ்தே சபைகள் மற்ற சபைகள் எல்லாம் வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். சனி ஞாயிறு ஆமா பைபிள்ல 1ஆம் நாள் 2ஆம் நாள் ஆதி ஆகமத்துல 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படிதான் கணக்கு இருக்கு. அத முதல் சண்டே என்று வெள்ளக்காரன் பிக்ஸ் பண்ணான். முதல் அந்த கிரகங்களை வைத்து அவன் சண்டே மண்டே டியூஸ்டே அவன் பிக்ஸ் பண்ணான். அப்ப முதல் நாளுக்கு தான் அவன் சண்டே சூரிய நாள் சண்டேன்னு வச்சிருந்தான். அப்ப முதல் நாள் என்பது பைபிள் பிரகாரம் 7ஆம் நாள் தான் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்ப அது அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிரகாரம் 1000 வருட வரக்கூடிய 1000 வருட அரசாட்சி தான் ஓய்வு நாள். ஆகையினாலதான் இந்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டியது நித்திய கட்டளைன்றார். சில காரியங்களாம் நித்திய விருத்த சேதனம் நித்திய கட்டளை. நித்திய கட்டளை என்ன அர்த்தம்? என்னைக்குமே அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நித்திய ஜீவனுக்கு போகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும். விருத்த சேதனம் நித்திய கட்டளைன்னார் சொன்னாரா? அப்ப அவர் நிறுத்திட்டாரா? இயேசு கிறிஸ்து வந்தப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட புதிய ஏற்பாட்டுகள் யார் விருத்த சேதனம் பண்ணக்கூடாது? சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்க டக்குன்னு. பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாத மோசையோட பையனை கர்த்தர் கொல்ல பார்த்தார்னு வேத வசனம் இருக்கு. அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள அந்த வைராக்கியம் உள்ள தேவன் புதிய ஏற்பாட்டுக்கு அடுத்து விருத்த சேதனத்தை நிறுத்திட்டாரா? நிறுத்திட்டாரா? நித்திய கட்டளை. விருத்த சேதனம் என்பது நித்திய கட்டளை. லேவியராகமத்திலாம் வாசிக்கும் போது விருத்த சேதனம் நித்திய கட்டளை. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆபிரகாம் தான் முதல் விருத்த சேதனம் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணாரு. ஆகினால இயேசு கிறிஸ்துவ விருத்த சேதனம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்துவே விருத்த சேதனம் பண்ணப்ப நீங்க ஏன் பண்ணல? நித்திய கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செவன்த் டே சர்ச்சுக்காரன் பேசினா இருந்தா நீ 7ஆம் நாள் சனிக்கிழமை ஆசிரிக்கப்படணும்னா அப்ப நீ விருத்த சேதனம் பண்ணணும். அடையாளத்தை நீ செய்யணும். அப்ப அப்போஸ் தான் இப்ப பழைய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தை வருது. இது இருதயத்திலும் செவிகளிலும் பண்ணப்பட விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். இருதயத்தில் உள்ள மாம்ச சிந்தையை எடுத்து போட வேண்டும். அது உண்மையான அர்த்தம் என்ன? மாம்ச சிந்தையை எடுத்து போட வேண்டும் என்பதற்கு அடையாளமான காரியம் தான் விருத்த சேதனம் என்பது மாம்சத்தை வெட்டி போடுறது. அப்ப மாம்ச இச்சை மாம்ச சிந்தைகளை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். இந்த செவிகளும் பண்ணக்கூடிய விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவிகள்ல மாம்சீக வார்த்தை யாராவது பேசினாங்கன்னா அவாய்ட் பண்ணி அந்த இடத்தோடு கிளம்பி வந்துடணும். அநேகர் நிறைய முறை அது அந்த அந்த தொல்லை அதிகமா அனுபவிக்கும். நம்ம அந்த தேவனை தியானிச்சுக்கிட்டு அப்ப பக்கத்துல வந்து ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டு உலக காரியத்தை பேசுவான். ஏதாவது சம்பந்தம்லாம் பேசுவான். இல்ல அவன் எப்படின்னு அவன் இவன் எப்படி மனுஷனை குறித்து பேசிக் கொண்டிருப்பான். அப்பொழுது எரிச்சலா வரும். நிறைய பேர் அருமையான சொல்ல எந்திரிச்சு பையன் இருக்கும். என்ன உங்களை எந்திரிச்சு போய் அங்க அந்த பக்கம் பக்கத்துல தொணன்னு மாம்ச காரியத்தையே பேசுவாங்க. அப்ப அது செவியில் அதை அவாய்ட் பண்ணிடணும். மாம்ச காரியத்தை ஒருத்த வந்து பேசினா நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யாரா இருக்கட்டும் உலக காரியத்தை பேசும்போது நம்ம போயிடணும் அந்த இடத்த விட்டு, இல்லைன்னா அவங்கள அனுப்பி விட்டுறணும். ஆகையினால இருதயத்திலும் செவிகளும் பண்ணக்கூடிய விருத்த சேதனமே உண்மையான விருத்தம். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாம்சீக காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குள்ள காரியத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்ப சாயங்காலம் என்பது எழுத்தின்படி உள்ள சாயங்காலம் அல்ல, உண்மையான சாயங்காலம் என்பது ஆவிக்குரிய சாயங்காலம். அப்ப ஒரு நாள் ஆரம்பிப்பது சாயங்காலத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு நாள் ஒரு சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் சொல்லப்பட்டது. ஆதி ஆகமத்திலே சாயங்காலம் விடியற்கிழமை முதலாம் நாள் ஆயிற்று. ஆதி ஆகமத்தில் சாயங்காலம் விடியற்கிழமை முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப 1000 வருட அரசாட்சி வர்றதுக்கும் ஒரு சாயங்காலம் வரணுமா வேண்டாமா? நான் சொல்ல புரியுதா? ஆண்டவர் சொல்ல ஆதி ஆகமத்திலே சாயங்காலம் விடியற்கிழமாகி
முதலாம் நாள் ஆயிற்று. முதல் நாள் அவர் வெளிச்சத்தையும் இருளை இரண்டாக பிரித்தார். 4ஆம் நாள் தான் சூரியனை படைக்கிறார். அப்ப அவர் சொன்ன வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சத்தை அவர் முதல் நாள் சூரிய வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. வெறும் வெளிச்சம் உண்டாயிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆவிக்குரிய வெளிச்சமும் ஆவிக்குரிய இருளை அதை குறிக்கிறது. 4 நாள் ஆனது 4ஆவது நாள் தான் சூரியனை படைக்கிறார். 6ஆம் நாள் மனிதனை படைக்கிறார். ஒரு மனிதனை மணவாளனும் மணவாட்டியுமாக ஆதாமும் ஏவாளுமாக உண்டாக்குறதுக்கு அவருக்கு 6000 வருஷம் ஆச்சு. நம்ம கேலண்டர்படி அவருடைய கணக்கின்படி 6 நாள் ஆச்சு. அதே போல திரும்பவுமாக உண்மையான மணவாளனையும் உண்மையான மணவாட்டியையும் உருவாக்குவதற்கு தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு திரும்ப இன்னொரு 6000 வருஷம். ஆனால் நாம் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறபடினால் இப்ப லிட்டரலா 6000 வருஷம். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவர். அவருக்கு கேலண்டரும் கிடையாது, கடிகாரம் கிடையாது. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆகையினால அவர் ஒரு நாள் என்பது நேற்று கழிந்த ஜாமத்தை போல் 1000 வருஷம் வந்து அவருக்கு நேற்று ஒரு 12 மணி நேரத்தை போலாம். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷத்தை போல் இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது நேற்று கழிந்த. அப்ப ஒரு நாள் 24 மணி நேரம் என்பது 1000 வருடத்தை போல இருக்கிறது. ஆனால் நேற்று கழிந்த ஜாமத்தை போல இருக்குன்னா 12 மணி நேரம் கூட 1000 வருடத்தை போல இருக்கிறது. ஆகையினால நமக்கு ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நேரம் போனதே தெரியாது. நேரம் நல்லா இருந்தா நேரம் போகாது, டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதே டயத்துக்குள்ளதான் இருக்கான், அதே காலத்துக்குள்ளதான் இருக்கான். இன்னொருத்தன் அதுக்குள்ள இவ்வளவு ஆயிடுச்சாமா, டைம் போனதே தெரியலம்மா. 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பான், ஒரே இடத்துல இருப்பான். ஒருத்தனுக்கு நேரம் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருப்பான், ஒருத்தர் நேரம் போனதே தெரியலன்னு இருப்பான். அப்ப அதே போல கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய நேரத்தின்படி நேரம் போறது தெரியாது. ஆகையினால்தான் அவர் ஏனென்றால் அவர் நிச்சயத்துக்குள் இருக்கிறபடினால் அவருக்கு நேரம் ஒரு கண்ண பொருட்டல்ல. ஆகையினால்தான் அவர் நேற்று கழிந்த சாமத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சாயங்காலத்திலே ஆரம்பித்து விடியற்காலத்திலே முடிகிறது. அப்ப 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த 7ஆம் நாள் என்பதும் சாயங்காலத்திலே ஆரம்பித்து விடியற்காலத்திலே முடியும். சந்தேகம் இருக்கா? முதல் நாள்ல சாயங்காலம் முடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிட்டுன்னு சொன்னாரு. அடுத்து 2ஆம் நாள் என்ன பண்ணாரு, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக கிடவுது எல்லா வருஷத்துக்கு இப்பதான் ஆகாய விரிவு உண்டு பண்ணார். அப்பா ஆகாய விரிவுக்கு ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார். இது விஞ்ஞான பூர்வமா அவன் ஏத்துக்கவே மாட்டான். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக முடியுமா? ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக முடியுமா? ஆகாய விரிவு ஸ்பேஸ், அது அதாவது எல்லை இல்லை, வானத்துக்கு எல்லை இல்லை. ஆனால் தேவனுக்கு எதுக்குமே எல்லாம் உண்டு. அவருக்கு அவர் தான் எல்லை இல்லாத தேவன். தேவன் எல்லையற்றவர். ஆனால் அவருடைய சிருஷ்டிப்பு அனைத்துமே அவருக்கு அவர் எல்லைக்கு உட்பட்டது. நமக்கு தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் தேவனுக்கு கிழக்குக்கும் மேற்குனா என்னன்னு தெரியும். அவர் கிழக்கையும் மேற்கையும் இணைக்க போகிறார். கடைசி நாட்கள் கிழக்கையும் மேற்கையும் இணைக்க போகிறார். ஆவிக்குரிய கிழக்கையும் ஆவிக்குரிய மேற்கையும் இணைக்க போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருக்கு சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு கேலண்டர் வேற, அவருக்கு காலம் கிடையாது. நித்தியத்தில் உள்ள இருக்கிற தேவன் நான் நித்தியமாக ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனை உருவாக்கி அவனை உருவாக்குறதுக்கு 6000 வருஷம் ஆச்சு நம்ம கேலண்டர் படி. அப்ப சாயங்காலம் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிடுச்சு. அடுத்து 7ஆம் நாளை வாசிங்க. இல்ல கடைசி 6ஆம் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 26வது வசனம். மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். எல்லாத்தையும் ஆழக்கடவுள் என்று சொல்லிவிட்டார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சாயலாக சிருஷ்டித்தார். ஆவிக்குரிய மனிதனை சிருஷ்டித்தார். மாம்சத்தை மண்ணிலிருந்து எடுக்கல. முதல்ல என்ன பண்றாரு? 6ஆம் நாள் என்ன செய்து சிருஷ்டித்தார்? ஆவிக்குரிய மனிதனை சிருஷ்டித்தார்.
ஆதியாகமம் 1:27 சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். 2 அதிகாரம் 7வது வசனம் தான் உருவாக்கப்பட்ட மனிதன். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் வேற, உருவாக்கப்பட்ட மனிதன் வேற. நமக்கு உருவம் இருக்கிறது. ஆதியிலே தேவனுக்கு உருவம் இல்லை, தேவனால் பிறந்தவர்களுக்கும் உருவம் இல்லை. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஒரு சாயல் இருந்தது, உருவம் இல்லை. சாயலுக்கும் உருவத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சாயல்னா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய நிழலை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒரு மனுஷ சாயலா இருக்கு. அப்ப மனுஷனை நீங்க பாக்குற நிழல் மட்டும் உள்ள வந்தா அது மனுஷ சாயல். ஒரு நாய் அங்க நிக்குது, நாயோட நிழல் மட்டும் வந்தா என்ன சொல்லுவோம்? எந்த சாயல் சொல்லுவோம்? ஒரு நாயை போல சாயல் இருக்கு, ஒரு மாடை போல சாயல் இருக்கு. அந்த நிழல் சாயலா இருக்கிறது. அந்த உருவத்தை அப்ராக்சிமேட்டா தான் சொல்லுது. ஆனால் உருவம் என்பது கண்ணு, காது, மூக்கு வச்சு ப்ராப்பரா இதுதான் இவரோட உருவம், இதுதான் இவரோட உருவம் சொல்லக்கூடிய அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஆகையினால ஏதோ ஒரு மனுஷன் நின்னாலும் ஒரே மாதிரி நிழல் விடும். வேணா சில பேருக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிற உள்ளியாருன்னா வித்தியாசம் இருக்குமா இல்லையா? எல்லா மனுஷனுடைய ஒரே உயரம், ஒரே அகலம் உள்ளவங்க, ஒரே மாதிரி பாடி உள்ளவங்களுக்கு ஒரே நிழல் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இது அவரோட நிழலா இவரோட நிழல்னு ஆனால் உருவம் என்பது யார் என்பதை அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதனை உண்டாக்கினார், தமது சாயலாகவே உண்டாக்கினார், தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அப்ப அவருடைய சாயல் என்று அவருடைய சாயலை முதல் யார் பார்த்தார் என்றால், யார் பார்த்தார்? முதல் தேவனுடைய சாயலை யார் பார்த்தது? மோசே. ஆண்டவர் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கண்மலையின் வெடிப்புல போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், நீ அங்க போய் நில்லுன்னார். அந்த கண்மலை வெடிப்பு என்பது மனிதனுடைய விழா, கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய விழா எலும்புக்கு அடையாளமாயிருக்கிறது, மணவாட்டிக்கு அடையாளமாயிருக்கிறது. மணவாட்டிக்குத்தான் அந்த சாயலை பார்க்க முடியும், சாயலில் உள்ள உண்மையை பார்க்க முடியும். மற்றவங்க சாயலை மட்டும்தான் பார்க்க முடியும். மோசே சாயலை மட்டும்தான் பார்த்தான். மோசே முழு உருவத்தை பார்க்கவில்லை. ஆகையினாலே அந்த சாயலின் பின்பகுதியை பார்த்தான். லோகாஸ் ஆகிய அந்த தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தின் பின்பகுதியை பார்த்தான். தேவனை விட ஆவிக்குரிய சரீரத்தை உண்டானவை என்றும் அவரால் என்று உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. தேவன் முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய சரீரத்தை உண்டாக்கினார். ஆகையினால அவர் மூலமா தான் மற்றது உண்டாகணும். அப்ப உண்டாக கடவுள் என்று வார்த்தை வருகிற வேளையில அந்த வார்த்தை யார் இடத்திலிருந்து வந்திருக்கும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்ப அந்த வார்த்தையாகிய தேவனிடத்திலிருந்து தான் அந்த வார்த்தை வந்திருக்க முடியும். தேவனுடைய சிந்தை வேறு, தேவனுடைய வார்த்தை வேறு. ஆனால் ரெண்டுமே எங்க சிந்தை இருக்கிறத வார்த்தை அங்கிருந்தா வர முடியும். உங்க சிந்தை எங்க இருக்கோ அதன்படிதான் உங்க வார்த்தை வரும். சரியா? உங்க சிந்தை ஒரு இடத்துல இருந்து வார்த்தை ஒரு இடத்துல அது லூஸ் ஆயிடும். வைத்தியக்காரன் என்ன பண்றான்? சம்பந்தம்லாம் பேசும்போது என்ன ஆகுது? மரம் கலந்துருச்சு, பேசக்கூடாது, வளருவான். அப்ப சிந்தை ஒரு பக்கம், உங்களுடைய வாய் ஒரு பக்கம். ஆனால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசினார் கர்த்தர். அப்ப வாயை பேச வைக்கிறது அவரு. சிலர் பேசணும்னு நினைப்போம், பேச மறந்துடும், பேச விட்டுருவோம். ஆனா நான் எப்படி பேசினேன்னு தெரியலங்க. சில பேர் சொல்லுவாங்க அந்த பதஷ்டத்துல வாயில வந்துருச்சு, அப்புறம் கூட மன்னிப்பு கேட்பாங்க அந்த டென்ஷன்ல. அப்ப பதஷ்டத்துல வாய் பேச வைக்கிறது கர்த்தர். நம்ம வாயவும் நாவும் கண்ட்ரோல் பண்றவர் அவரு. ஆனா நம்ம இருதயத்துல பேசணும்னு நினைப்போம், நினைக்கிறதெல்லாம் பேசிட முடியாது, பேசுறதெல்லாம் நினைக்கவும் முடியாது. புரியலையா? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது நீங்க நினைக்காதையும் பேசுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்க நினைக்காத பேசுவீங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல். கழுத பேசி பிள்ளையாமட்ட. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அப்ப உங்க வாயை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப உங்க சிந்தையே அல்ல, உங்களுடைய இதயத்தை தேவன் யூஸ் பண்ணுவதில்லை. தேவன் உபயோகிப்பதற்கு ஒரு சரீரம் வேண்டும், தேவன் பேசுவதற்கு ஒரு வாய் வேணும். ஆகையினால மோசேக்கு வாயா ஆரோன் இருந்தான். அப்ப தீர்க்கதரிசிய எப்பொழுதுமே தேவனுக்கு வாய். தீர்க்கதரிசி யாரு? தேவனுக்கு வாய் தான்.
தேவனுக்கு வாயினா தேவனுக்கு அந்த தீர்க்கதரிசியை கும்பிடக்கூடாது. தேவனுக்கு வாயா இருப்பான். ஆரோன் வந்து டம்மி பீஸ் தான். ஆனால் தேவன் ஆரோனை போல் அழைக்கப்படாத ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்ப மோசையை அவர் அழைத்தார். ஆனால் மோசை அழைத்தது எதற்காக அழைத்தார்? தேவனாய் நீ இந்த ஜனங்களுக்கு தேவன்னார். மோசையை பார்த்து என்ன சொன்னாரு? நீ இந்த ஜனங்களுக்கு தேவன்னார். அப்ப அவனுக்கு வாயா இருந்தது ஆரோன், தேவனுக்கு வாயா இருப்பது ஆரோன். அது ஒரு அடையாளம். கடைசி நாட்களில் மணவாட்டி மணவாளனாகிய தேவனுக்கு வாயா இருக்கிறார் சபை. நீங்க தேவனுக்கு வாயா இருக்கணும். அப்படின்னா தேவன் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆகையினால எலியா சொன்னா என்னுடைய வாக்கினால் என்று தேசத்துல 3 வருஷம் மழை பெய்யாதுன்னா, கர்த்தருடைய வாக்கினால் என்று சொல்லவில்லை, நான் சொல்றேன் மழை பெய்யாதுன்னா. அது எப்படி சொல்ல முடியும்? அப்ப தேவன் அவனுடைய சரீரத்தை ஆட்கொண்டு விட்டார். தேவன் அவனுக்குள் இருக்கிறார். அப்ப பேசுனது அவன் அல்ல. யார் பேசுனது? எலியாவின் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த கடைசி நாட்களில் மணவாட்டி வாயிலிருந்து கர்த்தர் பேச போறார். நீ விசுவாசிக்கும் போது இந்த காட்டத்தி மரத்தை பேர்ந்து கடல்ல போய் விழுனா விடுனார். அதே போல்தான் ஏனோக்கு இந்த பிரமிடை கட்டினான். அவன் கொத்தனார் சித்தால வச்சு கட்டல, வார்த்தையினால கட்டினான். இந்த பிரமிடு கட்டக்கூடிய அந்த எகிப்தி பகுதி பெரும் பாலைவனம். இங்க இந்த இடமலப்பட்ட ஒரு மலையை இருந்து இப்ப காணும். அந்த மலையவே உடச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் புங்கனூர், ராம்ஜி எல்லாம் 2-3 மலையவே காணும். அங்க துவாக்குடியெல்லாம் 4-5 மலையவே எல்லாம் பேர்த்து எடுத்துட்டாங்க. மழை இருந்தது, வீடு கட்டுறதுக்கு எடுத்து பேர்த்து எடுத்துட்டாங்க. இந்த பிரமிடு கட்டுறதுக்கு அந்த ஒவ்வொரு கல்லும் இந்த ரூம்ல பாதி சைஸ். ஒரு லாரியில ஒரு கல்லு தான் ஏற்ற முடியும். அந்த தூத்துக்குடியில ஹார்பர் கட்டும் போது அந்த ஜெயவிலாஸ் லாரியில கான்ட்ராக்டர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லாரியில ஒரு கல்ல எடுத்துட்டு போய் கடலை கொண்டு போடுவாங்க. ஒவ்வொரு கல்லா தூக்கிட்டு போய் அந்த லாரியில ஒரு கல்லு தான் ஏற்ற முடியும். அதே போல அந்த கல்லானது கிட்டத்தட்ட 250 மலைக்கோட்டை உயரத்துக்கு கல்லை தூக்கி வைக்க முடியுமா? அதுக்கு ஷேப் கரெக்டா நூல் பிடிச்சு பிரமிட கட்டினது நூல் பிடிச்ச மாதிரி கட்டிருக்கு. எல்லா பக்கமும் சமமா அதோடைய சூரிய வெளிச்ச அதோட நிழல் எந்த பக்கமுமே விழுவாதபடிக்கு அது பூமியின் மைய பகுதியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல கட்டப்பட்டிருக்கான் பிரமிடு. அதை சுத்தி 400-500 கிலோமீட்டருக்கு மலைகளே கிடையாது. அங்க லாரி போக்குவரத்து இல்ல. ஏனோக்கு காலத்துல பிரமிடு பழமையானது. லாரி போக்குவரத்து கிடையாது. நோவா காலத்துக்கு முந்தினது. நோவா வெள்ளத்தினால் உலகம் அழியத்துக்கு முந்தினது இந்த பிரமிடு. லாரி போக்குவரத்து கிடையாது. ஆனா எல்லா பிரமிடும் சொல்லல. 2 குட்டி குட்டி பிரமிடு நிறைய கட்டிருக்காங்க, சின்ன சின்ன பிரமிடு. ஆனால் ஒரிஜினல் பெரிய பிரமிடு, பழமையான பிரமிடு, அந்த பிரமிடு வார்த்தையினால் கட்டப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே கல் அப்படியே பறந்து போய் மேல போய் உட்காரும். ஆண்டவர் தான் சொன்னார், இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா சமுத்திரத்தில் போய் விழுவணும். அப்ப வார்த்தை ஏனோக்கு வார்த்தையாக மாறினான். தேவனுடைய வாயா இருந்தான். தேவனுடைய சரீரம், தேவன் அவனுடைய சரீரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அப்ப அவன் வார்த்தையினால் அந்த பிரமிட கட்டினான். வார்த்தையினால் கட்டுகிற வேலையில அது சாலமோன் தேவாலயத்தை கட்டினது போல கரெக்டா சேப்பா அமைப்பு உட்கார்ந்தான் அழகா. அது நவுத்தி வைக்க முடியுமா? நீ கொத்தனா செங்கலை கட்டிட்டாலே அப்புறம் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க, தட்டி உடச்சி எடுக்கிறாங்க. எல்லாம் பண்ணி திரும்ப எடுத்து திரும்ப அதை இவ்வளவு செங்கலை சரி பண்றதுக்கு அந்த கரெக்டா சீட்டிங் உட்கார்றதுக்கு, லெவல் கரெக்டா உட்கார்றதுக்கு, ரசமட்டம் உட்கார்றதுக்கு தட்டி கிட்ட எடுக்க வேண்டியது. இவ்வளவு 200 மலைக்கோட்டை உயரத்தில் உள்ள கருங்கலை தூக்கி ஒவ்வொன்றா அடிக்க வச்சுட்டு அங்க மேல வந்து சரி பண்ண முடியுமா? சாத்தியமே இல்லை. இன்னைக்கும் பிரமிடு கட்ட முடியாது. அதுதான் சொல்றேன். கர்த்தர் அவன் வார்த்தையினால் அதுக்கு பிரமிட ஏனோக்கினால் கட்ட வைத்தார். அது வார்த்தையினால் கட்ட வைத்தார். ஆகையினால பிரமிடுக்கு தலைக்கல்ல வைக்கல. தலைக்கல் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மேல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. மேல் மூளைக்கு கட்டணம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சிகரம் இது வைக்கணும், கலசம் வைக்கணும். ஆகையினால எல்லா இடங்களையும் கோபுர கலசம், எல்லா சர்ச்சுக்கு இதுதான். சர்ச்சில் சிலுவையை வைக்கிறாங்க. ஏனென்றால் சிலுவையில தான் சிலுவை தான் நம்ம கலசம். ஏனென்றால் சிலுவையில வார்த்தை இருக்கு, அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துடுறோம். எல்லா ஜீவனும் தலைக்கல்லுக்குள்ள வந்துட்டோம். நம்ம தலைக்கல்லுக்குள் இருக்கிறோம். அவங்களை
எப்படி ஹிந்து கோயில்ல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கோபுர கலசம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கோபுர கலசத்துல ஆதி நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு நெல் குதிர் மாதிரியும், அதுக்குள்ள என்ன இருக்குமா, பெரிய ஸ்ரீரங்கம் கோயில பெரிய பெரிய இதா இருக்கு, 7 இது வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட. பெரிய பெரிய கோயில 7 அல்லது சின்ன கோயில 3 வச்சிருப்பாங்க. அந்த 3 அது பேரு கும்பம் தான், கும்பம். ஆகையினால கும்பாபிஷேகம், தலைக்கல் அபிஷேகம் பண்றதுக்கு அவன் கும்பாபிஷேகம் வைக்கிறான். அந்த கும்பத்துக்குள்ள நவதானியங்களை உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஹிந்து கோயில போய் கேட்டீங்க, அவன் சாமியாருக்கு தெரியுது இல்லையா, பழமையான சாமியார்கள் கேட்டா தெரியும், அதுக்குள்ள நவதானியங்களை வச்சிருப்பாங்கண்ணா. ஏன் நவதானியத்தை அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னா, காவிரி ஆத்துல வெள்ளமே வந்து எல்லா அரிசியும் நெல்லுங்க தானியங்கள்லாம் காலியா போனாலும் அந்த கலசத்துல மேல சேஃப்டியா ஜீவன், விதை நெல்லுனா ஜீவனுள்ள தாவரங்களுடைய ஜீவன், எல்லா தாவரங்களுடைய ஜீவனும் அந்த கலசத்திலே வைக்கப்பட்டிருக்குமா. ஆக எதுக்கென்றால் ஜீவனை பாதுகாப்பதற்காக அந்த நாட்கள்ல எந்த தானியமும் அழிஞ்சு போயிடக்கூடாது. கம்பு, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு எதுவுமே அழிந்து போகக்கூடாது என்று நவ தானியத்தையும் அந்த கலசத்திலே கொட்டி வைப்பார்கள். ஏனென்றால் வெள்ளம் வராத அளவுக்கு அது ஹைட்டா இருக்கு. ஆகையினாலதான் ஆலயத்துக்கு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சு. ஏன் ஆலயத்துல உயரமா அந்த உயரமா கோபுரம் கட்டினாங்கனால அந்த வித்துக்களை காவல் செய்வதற்கு, வித்துக்களை பாதுகாப்பதற்கு, ஜீவன் உலகத்துல ஜீவன் அழிந்து போகக்கூடாது என்று. நோவா காலத்துல எல்லா மனுஷ ஜீவனும் அழிஞ்சு போச்சு. ஆனா நோவாவுடைய ஜீவனை தேவன் உயர்த்திட்டார். எதுக்குள்ள வச்சு உயர்த்தினாரு? பேழை. அந்த பேழைக்குள் வைத்து அவர் உயர்த்தி விட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு ஆவிக்குரிய பேழை, அவருடைய ஆவிக்குரிய சரீரம். அதுக்கு அந்த தியோபனி பாடிக்குள்ள நம்முடைய தியோபனி சரீரமானது, நம்முடைய ஆவிக்குரிய சரீரமானது இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குள் போக வேண்டும். அப்பதான் தலைக்கலை. அதைத்தான் இந்த ஆவிக்குரிய சரீரத்தை மோசே பார்க்கணும் ஆசைப்பட்டான். ஆண்டவரே உம்மை காண வேண்டும் ஆசைப்பட்டேன், பின்பகுதியை அவனுக்கு காண்பித்தார். பின்பகுதி என்பது என்ன அர்த்தம்? பின்பகுதி தான் பார்த்தோன்னா அரைகுறையா பார்த்தேன்னு அர்த்தம். அப்படிதானே? அங்க ஒருத்தர் போனாருங்க, பின்னாடி தான் பார்த்தேன், முகத்தை முன்பகுதி பார்த்ததா முழுசையா பார்த்ததுக்கு அடையாளம். அப்ப மோசே ஒரு அரைகுறையா தான் பார்த்தான், தேவன் அவனை காண்பித்தார். இன்றைக்கு மணவாட்டி அதை முழுமையாக பார்க்க போகிறார். ஆகையினால முத்திரையின் புத்தகத்தில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டது. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம். அந்த முத்திரைகளின் புத்தகம் அந்த உள்ளதையும் புறம்ப உள்ளதையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பகுதியும் காட்ட போறார், பின்பகுதியும் காட்ட போறார். மோசைக்கு பின்பகுதியை மாத்திரம் தான் பார்த்தான். அதுவும் ஏன்னா கண்மலையின் வெடிப்புல போய் உட்காரணும். கண்மலை வெடிப்பு மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது, கண்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. ஞான கண்மலை அவர் இஸ்ரவேல் ஜனங்களோட அப்படியே வந்தார். அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட மணவாட்டிக்கு மாத்திரமே தேவனுடைய முழு காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால இது மறைவான மன்னா. இது என்ன மன்னா? உள்துறைக்குள் வைக்கப்பட்ட மன்னா. இதை எப்படி வைக்கணுமா? இந்த என்னாகும் புத்தகத்துல என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 5 அந்த மறைவான காரியத்தை எப்படி கொண்டு போகும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாளையம் புறப்படும் போது என்னாகும் 4 தானே? 4:5 வாசிங்க. பாளையம் அந்த ஆச்சரிப்பு கூடாரத்துல இந்த திரைச்சிலை, இது தகசு தோலினால் உண்டான திரைச்சிலை, அக்னி சம்பம் மேல எலும்புனோன்னு இந்த மறைவின் சிலை ஜெயிப்பங்க மேல போயிட்டு தேவன் இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு, வித்து இருக்கு, தேவனுடைய வித்து. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இந்த தலைக்கல்லுக்கு அடையாளமா இருக்கிறது. கும்பாபிஷேகம், அங்க விதை நெல்லு போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த விதைகள் அழிந்து போகாதபடி எல்லா ஹிந்து கோயிலையும் கோபுரத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு அடையாளமாக முஸ்லீம் தூம் வச்சிருக்கான். முஸ்லீம் பள்ளிவாசல் என்ன பண்றான்?
பள்ளிவாசல்னு காட்டுறதுக்கு என்ன பண்றான்? தேவனுடைய ஆலயம் என்று காட்டுவதற்கு அவன் டூம் வச்சிருக்கான். தேவனுடைய ஆலயம் என்று காட்டுவதற்கு அவன் கும்பத்தை வச்சிருக்கான். நம்ம தேவனுடைய ஆலயத்தின்னு காட்டுறதுக்கு சிலுவையை வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே மீனிங் தான். அங்க இயேசு கிறிஸ்து தான் கும்பமா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் தலைக்கல்லா இருக்கிறாரு. அதுக்கு அடையாளமா சிலுவையை வச்சிருக்கான் ஆலயத்துல மேல. எல்லாம் அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரிஜினல் எல்லாரும் விட்டாங்க. அவ்வளவு ரகசியத்தை அறிந்து கொள்வதில்லை. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இந்த கும்பம். தேவன் அமரக்கூடிய இடம், தேவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய இடம், அக்னி ஸ்தம்பம் இறங்கக்கூடிய இடம். இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி எடுத்துட்டு போகணுமா? அந்த தகசு தோல்னால மூடணுமா? பாத்தீங்க, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரனும் வந்து மலையின் திரைச்சிலை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி. அந்த திரைச்சிலைனாலே சாட்சியின் பெட்டியை வேற துணி வச்சு மூடக்கூடாது. அது தகசு தோலினால் ஆன திரைச்சிலை. அந்த திரைச்சிலை தான் இயேசு கிறிஸ்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆ கிழிச்சாரு. அது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய மாம்ச சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்குள்ளே தேவன் இருந்தார். இன்றைக்கு மணவாட்டியின் மாம்ச சரீரத்துக்குள்ளே தேவன் இருக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் தன்னுடைய சரீரத்தை கிழித்து அவருடைய ஜீவனை மணவாட்டிக்குள்ள ஊத்திட்டார். ஆகையினால அந்த ஸ்கிரீன் எடுத்து அதனால அந்த உடன்படிக்கை பெட்டியை சுத்தணுமா? உடன்படிக்கை பெட்டியை அந்த ஸ்கிரீன்னாலதான் சுத்தணும். இதெல்லாம் புலப்பத்து போய் ஆண்டவர் சொல்லல. ஏன் அதுல சுத்தணும் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் வச்சிருக்கிறதுனால சொல்றாரு. வாசிங்க. மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பார்த்து சமூக தப்ப மேஜையின் மேல் நீளுக்கு பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் சின்னங்களையும் மூடின தட்டுகளையும் அதன் மேல் வைத்தார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுள். நித்திய அப்பம், நித்திய அப்பம்னா நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். சிம்பிள். நித்திய அப்பம்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் எது? வார்த்தை. வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையை பாதுகாப்பதற்கு அடையாளமாகத்தான் மோசையோட 10 கற்பனைகள் அந்த பெட்டிக்குள்ள வச்சு அதை தகசு தோல்னால் மூடணும்னா, தகசு தோல் என்பது நம்முடைய சரீர தோலுக்கு அடையாளமாக நீர் நாயுடைய தோலா இருக்கிறது, புறஜாதி தோலா இருக்கிறது. அப்ப நம்முடைய சரீரத்துக்குள் தேவன் வார்த்தையை வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வார்த்தை இருந்தது, அவரே வார்த்தையா இருந்தார். அவர் ஏன் வார்த்தையா இருந்தார்? அதிலே வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அந்த வார்த்தை ஏன் மாம்சமாக வந்தார் என்றால் மாம்சமாக நம்மை வார்த்தையாக மாற்றும்படி. இப்ப நாமளும் வார்த்தையாகணும். யார் யார் வார்த்தையா மாறிட்டீங்களோ அந்த வார்த்தை பூரா தலைக்கல் இருக்கணும். அந்த வார்த்தை பூரா எங்க இருக்கணும்? அந்த கும்பத்துக்குள்ள இருக்கணும், கும்ப கலசத்துக்குள்ள இருக்கணும். அந்த தேவாலயத்தின் மேல சிலுவை அடையாளம் வைக்கிறாங்களா, அந்த சிலுவைக்குள்ள இருக்கணும். அந்த சிலுவைக்குள்ள என்ன இருக்கு? தீர்க்கதரிசி சொல்கிறார், மோசேல கையில ஒரு கோல் இருந்தது. முதல்ல என்ன இருந்துச்சு? கோல் இருந்தது. நீ கையில என்ன வச்சிருக்கன்னு கேட்டாரு. முச்செடியில அக்னி ஸ்தம்பம் காட்ட உன் கையில என்ன வச்சிருக்கனாரு? கோல்னா ஏன்னா அதை கீழே போடுனாரு. கீழே போட்டோன்னு பாம்பா மாறிச்சு. இவன் பயந்து எங்க பாம்பு போட்டு தள்ளிருமோ பின்னாடி நவறான். நீ பயப்படாத குடினாரு. அதை பிடிச்சான். திரும்ப என்ன ஆச்சு? இப்ப அந்த கோலுக்குள்ள என்ன இருக்கு? அந்த கோலுக்குள்ள என்ன இருக்கு? கையில வச்சிருந்த கோலு பாம்பா மாறிச்சு. இப்ப அந்த கோலுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பு, அந்த பாம்பு என்ன வச்சு கோலா மாறிச்சு. இப்ப அது கோலா பாம்பா? அவன் முதல்ல கோல்னு சொன்னான், கீழே போட்டு பாம்பு. இப்ப அவன் கையில பிடிச்சிருக்கும் போது இப்ப ஊழியத்துக்கு அவன் தயாராயிட்டான். அவன் ஊழிய அழைப்பு பெற்றான். போ, எகிப்துக்கு போ, என் ஜனங்களை நீ பார்வன்ட்ட போய் மீட்டு கூட்டணும்னு சொல்லி அந்த கோலை திரும்ப பிடிக்கும். அவனுக்கு 3 அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அடையாளம்? என்ன? மோசேட்ட 3 அடையாளத்தை காண்பித்தார். என்ன அடையாளம்? பாம்பா மாறிச்சு. அப்புறம் கைய மடியில போடு, திரும்ப எடு. அப்ப சரீரம் மர்வம் ஆகிறதுக்கு அடையாளமாக இதெல்லாம் செஞ்சுட்டு 3வது ஒன்னு சொன்னார். இது 2 செஞ்சு கேட்கலன்னா என்ன பண்ண சொன்னாரு? தண்ணி அள்ளி, அதை செஞ்சு காட்டல. தண்ணி அள்ளி ஊத்த தண்ணி ரத்தமா மாறும்னு 3 அடையாளத்தை அவன்கிட்ட சொன்னார். 3 அடையாளத்தை அவன்கிட்ட சொன்னார். அவன் 2 அடையாளத்தை செஞ்சு காட்டினான். எந்தெந்த அடையாளத்தை காட்டினான்? கோலை போட்டான், பாம்பா மாறிச்சு.
ஆனா என்னையும் எம்பரையும் கோல போடுறாங்க. அவன் மந்திரவாதிங்க, டே நீ என்னோட ஆளாடா, என்ன நீ சித்து வேலை தெரியும் உங்க ஆண்டவருக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு பாரு எங்க டே வாங்கலான்னு சொல்லி பாரு நீ போறா கோல பாம்பா மாத்திரான அவனும் போட்டான், அதுவும் பாம்பா மாறுச்சு. அதுதான் ஏதேன் தோட்டம் நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் காயின் எப்படி இருந்தா, காயின் யாரு? சர்ப்பத்தின் வித்து, குட்டி பாம்புக சர்ப்பத்தின் வித்து, அதுக்கு அதுவும் பாம்பா மாறிடுச்சு நிறைய. 2 பாம்பு, அவன் 2 பேர் கூட 2 பாம்பு ஆயிடுச்சு. அப்ப பிசாசும் மனுஷ உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டான், தேவனுடைய ஜனங்களும் மாம்சம் மாறிட்டாங்க. ஆனா இது அதை முழுங்கணும். இவன் போட்ட கோழி அந்த 2 கோழையும் முடுங்கிருச்சு. இப்ப அந்த கோல்ல எத்தனை பாம்பு இருக்கு? முதல்ல கோலும் பாம்பாச்சு, அவங்களும் போட்டானுங்க பாம்பாச்சு. அந்த கோலை முழுங்கினதுக்கு அப்புறம் இப்ப கோலை பிடிந்த உள்ளுக்குள்ள எத்தனை பாம்பு இருக்கு? 3 பாம்பு. அப்ப அதை நீங்க அதை அந்த கோலை வெளிப்பாடோடு பார்க்கற என்ன பண்ணுவான், அது பாம்பா மாறின கோடு. அது என்ன கோடு? பாம்பா மாறின கோடு. ஆனா மத்த மனுஷனுக்கு அது தெரியாது, அது சாதா கோடு. மோசைக்கு மாத்திரம் தெரியும், மோசைக்கு மாத்திரம் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அந்த கோலானது பாம்பாக மாறின கோல். அதுக்குள்ள எத்தனை பாம்பு இருக்கு? ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிற மாதிரி ஒரு கோளுக்குள்ள 3 பாம்பு இருக்கு. ஆனா அந்த பாம்பானது அந்த அப்ப மற்றவங்களோட பார்வை வேற, அது அறிந்தவர்களுடைய பார்வை வேற. அதே வனாந்தரத்துல பாம்பு கடிச்சு ஜனங்கள் சாகும் பொழுது அந்த கோலை நட்டு வெண்கல சர்ப்பத்தை மேல செஞ்சு வைங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்ப எத்தனை பாம்பு இருக்கு? இது அப்ப கோலின் மேல் பாம்பு இருக்கிறது, கோல் மேல அந்த நோக்கி பார்த்தவர்கள் பாம்பு கடித்தவர்கள். பாம்புங்கிறது பிசாசு, சர்பண்ட். சர்பண்டினால் தீண்டப்பட்டவர்கள் அந்த கோலின் மேல் வைக்கப்பட்ட பாம்பின் அர்த்தத்தை அறிந்திருக்க வேண்டும், அதன் ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டும். மாம்ச கண்ணில் பார்த்தா அது என்னவா தெரியும்? வெண்கல சர்ப்பமா தான் தெரியும். ஆனால் அந்த கோலில் தொங்க விடப்பட்ட வெண்கல சர்ப்பம் அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். நோக்கி எப்படி பார்க்க வேண்டும்? அது எழுத்தின்படி அதை பார்க்க கூடாது. அந்த கல்லின் மேல் தொங்கப்பட்ட வெண்கல சர்ப்பமானது நியாயம் தீர்க்கப்பட்ட உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அதில் தொங்குவதை அந்த சரீரம் தொங்குகிறது என்ற வெளிப்பாட்டோடு பார்க்க வேண்டும். வெறும் வெண்கல சர்ப்பத்தை பார்த்தோன்னா அவங்க நோக்கி பார்த்து அதை விக்கிரகமாக்கிட்டான், அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். உடனே எசேக்கியா ராஜா மூலமாக அதை உடைச்சு போடுட்டார். எந்த அடையாளங்கள் உங்களுக்கு எப்பொழுது விக்கிரகமாகிறதோ, எந்த அடையாளங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் எப்பொழுது உங்களுக்கு விக்கிரகமா மாறுகிறதோ அப்பொழுது அதை உடைத்து போட வைப்பார். 1000 வருஷம் 100 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுத்தார். அவ்வளவு செல்ல பிள்ளை அவன், ஏன்னா எப்படி வளர்த்துருப்பாங்க. நிறைய வீடுகள்ல பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும், கடைசி ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, செல்ல பிள்ளை வச்சிருப்பாங்க. சில பேர்ல அந்த செல்லமாக வளர்க்கக்கூடிய இவன் 100 வயசுல பிள்ளையே இல்லாம இருந்து பெற்றிருக்கிற அந்த ஈசாக்கை எவ்வாறு பாராட்டி சீராட்டி என் நேச குமாரன் என்று அவன் வளர்த்தானோ அந்த குமாரன் அவனுக்கு விக்கிரகம் ஆயிடுச்சு.